ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நம்மளுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஹவு டு டீல் வித் ஃபெயிலியர்ஸ், அதாவது தோல்விகளை கையாள்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை எல்லாருமே ரசித்து பார்த்தீங்க. அதனுடைய தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. அதாவது தோல்விகளை கையாள்வது எப்படி அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தோல்விகளுக்கான காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் தோல்வி எப்படியெல்லாம் வரும், எதனால் வரும், தோல்வி வர்றதுக்கு நாம் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, நாம் என்ன மிஸ்டேக் செஞ்சால் தோல்விகள் ஏற்படும், வந்துட்டால் அதை எப்படி சரி செய்யணும், இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். யாராவது அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், தோல்விக்கான 2 மிகப்பெரிய காரணங்கள். அந்த காரணங்கள் வந்து நம்மளோட மிஸ்டேக்கால் வர்றதுன்னு சொல்லலாம், இல்லை ஜென்ரலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான 2 பெரிய மிஸ்டேக்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தோல்விக்கான மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரீசன்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தோல்விக்கான 2 மிகப்பெரிய காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுருங்க, மேலும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. தோல்விக்கான 2 மிகப்பெரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் முயற்சியின்மைங்க, அதாவது லேக் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது திட்டமிடுதலில் குறைபாடு, லேக் ஆஃப் பிளானிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2மே மிகப்பெரிய காரணிகள். லேக் ஆஃப் எஃபர்ட், லேக் ஆஃப் பிளானிங், முயற்சியின்மை மற்றும் திட்டமிடுதலில் குறைபாடு. திட்டமிடுதலில் குறைபாடு இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பேசணும், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த முயற்சியின்மை, லேக் ஆஃப் எஃபர்ட், இதை பற்றி தாங்க நான் பேச போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கவனமாக கேளுங்க, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் வீடியோ. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ முயற்சியின்மை அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயும் 2 வகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல் அப்படின்னா முயற்சியின்மை, நார்மலாக ஜென்ரலாக முயற்சியின்மை, முயற்சியே செய்யாமல் இருக்கிறது, அதான் லேக் ஆஃப் எஃபர்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபர்ட், முயற்சியில் குறைபாடு. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க, ஒன்று முயற்சியே செய்யாமல் இருக்கிறது, இன்னொன்று குறைவான முயற்சி செய்கிறது. ஸோ 2 விஷயங்கள், வகைகள் இருக்குது இந்த முயற்சியின்மையில். இது விஷயமா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது முயற்சியின்மை, தென் குறைவான முயற்சி, இதை பற்றி பேசும்பொழுது, அதாவது இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்கும் தெரியும். இது மொபைல் ஃபோன். செல்ஃபோனை கண்டுபிடிச்சவர் மார்ட்டின் ஹூப்பர். ஆனால் ஜென்ரலாக ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை, தொலைபேசி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர் கிரஹாம் பெல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். சின்ன பசங்களுக்கு கூட, 3rd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கூட அவங்க ஸ்கூல் ஸ்டடீஸில் படிக்கிறாங்க. இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரஹாம் பெல் எப்படி இந்த ஃபோன், தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் வருது. இவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த முயற்சியை செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான அவருக்கு அந்த உந்துதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அவருடைய லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அதாவது காதலி இருந்தாங்க. அந்த காதலியை அவங்களுடைய வீட்டுலேருந்து பிரித்து வச்சுருந்தாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை சந்திக்க விடாமல் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போது அவங்க கிட்ட பேசணும், போய் பார்க்க முடியல, காதலியை பார்க்க முடியல, தன்னுடைய லவ்வர் கிட்ட பேசணும். அந்த பேசணுன்ற அந்த எஃபர்ட், அந்த முயற்சியின் காரணமாக தான் தொலைபேசின்ற ஒரு விஷயத்தையே அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சாரு. ஆச்சரியமா இருக்குல்லங்க? மேலும் இன்னும் ஆச்சரியமான தகவல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த போனை கண்டுபிடிச்சிட்டு கிரஹாம் பெல் முதல் முறையா இன்னொரு போனை வந்து தன்னுடைய காதலியோட வீட்டுக்கு மறைமுகமா கொடுத்து விட்டு அந்த காதலியோட தொடர்பு கொண்டு பேசும்பொழுது முதல்ல அவர் எடுத்த உடனே சொன்ன பேர் என்ன அப்படின்னு சொன்னா, ஹலோ. தன்னுடைய காதலுடைய பேரை தான் முதல் தொலைபேசியில் முதல் நபர் கிரஹாம் பெல் பேசும்பொழுது சொன்ன முதல் வார்த்தை இந்த ஹலோ. HELO இல்லைங்க, HALLO, ஹலோ. HELLO நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஹலோன்னு. அது அந்த ஹலோ இல்லை, ஹேலோ. ஹேலோன்றது கிரஹாம் பெல்லுடைய காதலியினுடைய பேர். இன்னைக்கு நாம முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், ஃபோன் எடுத்த உடனே அது லேண்ட்லைன் ஃபோனோ இல்லை மொபைல் ஃபோனோ சொல்கிற முதல் வார்த்தை ஹலோ. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஹெலோன்னு. அது ஹெலோ இல்லைங்க, கிரஹாம் பெல்லுடைய காதலியினுடைய பெயர். பாருங்க, அந்த ஒரு மனிதர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக தன்னுடைய சாதனையையும் நிகழ்த்திட்டாரு, தொலைபேசியும் கண்டுபிடிச்சிட்டாரு. மேலும் அந்த தன்னுடைய காதலியினுடைய பெயரை எதற்காக கண்டுபிடிச்சார், அந்த பெயரை இன்னைக்கு முழு உலகத்திலையும் தொலைபேசி இருக்கும் வரை, அதன் பயன்பாட்டாளர்கள் இருக்கும் வரை அந்த பேரை உச்சரிக்கும்படி பண்ணிட்டாரு. இதுதாங்க முயற்சிக்கு ஒரு அடையாளம். சரிங்களா? சரி, இன்னும் அவருடைய விஷயத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிரஹாம் பெல்லுடைய லைஃப்பில் இருக்குது. முயற்சிக்கு அவர் ஒரு பெரிய உதாரணங்க. ஒரு நாள் இந்த ஃபோன் கண்டுபிடிச்சிட்டு தொலைபேசி கண்டுபிடிச்சதுக்கான வெற்றி விழா அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நபர் கேட்குறாரு,
சார் நீங்கள் வந்துட்டு இந்த தொலைபேசியை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எங்களோட லைஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகிட்டு இருக்கும், தொலைத்தொடர்புன்றதே இல்லாமல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கிரஹாம்பல் சொல்கிற விஷயம் தாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்கிறாரு, அட நீ வேறப்பா, நான் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா 1 வீக்கில் ஜெர்மனை சேர்ந்த இன்னொருத்தர் சப்மிட் பண்ணிட்டு இந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவருடைய பேட்டியில் வெற்றி விழாவில் சொன்னது. புரிஞ்சுச்சுங்களா? நாம் ஒரு விஷயத்தை செய்ய தாமதித்தோம் அப்படின்னு சொன்னால் வேற யாராவது அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் கிரஹாம்பல் பெரிய விஷயத்த செஞ்சுருக்காருன்னு. ஆனால் அவர் பாருங்க எப்படி இருந்திருக்காரு. நான் டிலே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் வேற ஒருத்தன் எவனாவது செஞ்சுட்டு போயிருப்பான். இது தாங்க முயற்சி குறைவாக செய்யறது கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இவர் முயற்சி செஞ்சிருக்காரு, ஆனா அந்த முயற்சியில சற்று குறைபாடு செஞ்சிருந்தாருன்னா அந்த போன் கண்டுபிடிச்சதனுடைய பெருமையை வேற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி அடிச்சுட்டு போயிருப்பாரு. புரியுதுங்களா? நம்ம முயற்சி செய்யணும், அதே நேரத்தில் அந்த முயற்சியில தேவையான அளவு முயற்சி குறைபாடு இல்லாம இருக்கணும். இதுக்கு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லுடைய லைஃப் ஒரு உதாரணங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கேட்கறதுக்கு தான் பொறுமை இல்லை. அதனால நம்ம லைஃப்ல முயற்சியை தொடர்ந்து செய்யணும், தேவையான அளவு செய்யணும். முயற்சி செய்யறதுக்கு சில நேரங்கள் நமக்கு தோல்வி ஏற்படும் பொழுது ஒரு உந்துதல் இருக்கணுங்க. நம்ம தோல்வியில உட்காந்துருப்போம், யாராவது வந்து உந்துதல் கொடுத்தாங்கன்னா தன்னால அந்த முயற்சி செய்யக்கூடிய அந்த பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முயற்சி செய்வதற்கான அந்த உந்துதல் வந்து கிடைப்பதில்லை. ஒரு வாலிபருடைய ஒரு கதை ஒன்று ஒரு மேகசினில் நான் படித்தேன். அந்த வாலிபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர். இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கிறாரு. 30 வயதுலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். டேர்ன் ஓவர் வந்து 30 crores 40 crores அளவுக்கு டேர்ன் ஓவர் நடக்குது. சரிங்களா? நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. ஆனால் திடீர்னு இவருக்கு சடனாக ஒரு 20 crores வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுது. லாஸ் ஆகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவரை நம்பி இவருக்கு கீழே, இந்த வாலிபருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஒரு 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த லாஸை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு இவருக்கு தெரியல. ரொம்ப சோர்வாகி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த பார்க்கில் உட்காந்துருக்கும் போது இவருக்கு பல எண்ணங்கள் தோணுது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்லை சூசைட் பண்ணிக்கலாமா, நம்மளை நம்பி குடும்பம் இருக்கே, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, என்ன செய்யறதுன்னு இவர் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக முயற்சி அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, வீட்டுக்கு போகாமல். அப்போ அங்கே ஒரு வயதானவர் வீல் சேரில், அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் இருக்கிறாரு பார்க்குறதுக்கு. இந்த வாலிபர் பக்கத்தில் வந்து அவர் மேலே அவருடைய தோள்பட்டையில் கை வைக்கிறாரு. என்ன தம்பி, என்ன உங்களுக்கு சோகம் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன் இப்படி இருக்கீங்க, நான் உங்களை ஒரு 3 hours வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே ரொம்ப சோகமாக இருக்கீங்க, திரும்பி உட்காடுறீங்க, ரொம்ப அசௌகரியமாக, ரொம்ப ஒரு இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகுறீங்க, என்ன விஷயம்னு சொல்லும்போது ஒரு முதல்ல சொல்கிறதுக்கு அந்த வாலிபர் எசிடேட் பண்ணாலும் அப்புறம் விஷயத்த சொல்கிறாரு, அழுகிறாரு. எனக்கு 20 கோடி கிட்ட லாஸ் ஆகிடுச்சு, நான் எப்படி சரி செய்ய போகிறேன், என் குடும்பத்தை பார்ப்பனா இல்லை என்னோடய ஸ்டாஃப்ஸை பார்ப்பனா இல்லை எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த வயதானவர், அவர் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் பிஸ்னஸ்மேன், ரிட்டையர்டு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இவ்வளோ தானப்பா, 20 கோடி தானப்பா உனக்கு லாஸ் ஆகிருக்கு, சரிப்பா கவலையை விடு. உடனே தன்னுடைய பேக்ல இருந்து, தன்னுடைய ஹேண்ட் பேக்ல இருந்து என்ன செய்கிறாரு, ஒரு செக் எடுக்கிறாரு. செக் எடுத்து அந்த 20 crores பில் செக் போட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த செக் போட்டு அந்த பையனுடைய பேருக்கு, அந்த வாலிபருடைய பேரில் செக் போட்டு கொடுக்குறாரு. இதை எடுத்துகிட்டு போய் உன்னோட பிஸ்னஸை சரி பண்ணு. இந்த வாலிபருக்கு ஒரே ஆச்சரியம், 20 ரூபாய் கொடுக்கறது கூட யோசிக்கிற இந்த காலத்தில் இந்த வயதான முதியவர் 20 கோடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன இது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், நான் இந்த கம்பெனியோட ஓனர், கம்பெனியோட பேர் சொல்கிறாரு, நீங்கள் போய் இதை யூஸ் பண்ணுங்க 1 year கழிச்சு, பட் ஒன் கண்டிஷன், 1 year கழிச்சு இந்த செக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இதே நீங்கள் லாபத்தை சம்பாரிச்சுட்டு 20 கோடியை எனக்கு கொண்டாந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த வாலிபருக்கு ஆச்சரியம், சந்தோஷம். 1 yearல இந்த 20 கோடியை நம்ம வந்து எப்படி வேணால் 40-50 கோடி ஆக்கிடலாம், நம்மளுக்கு பணம் கிடைச்சிருச்சு. சந்தோஷத்தில் அவருக்கு தேங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஒய்ஃப் கிட்டே விஷயத்த சொல்கிறாரு. நாளையிலேருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம கையில் 20 கோடி அந்த லாஸான அமௌண்ட் இருக்குது, இதை நம்ம பயன்படுத்தாமையே நம்மளுடைய முயற்சியை பயன்படுத்தி பிஸ்னஸை நம்ம வந்து எஃபர்ட் போட்டு டெவலப் பண்ணுவோம். என்னைக்கு நம்மளோட முயற்சி பலனளிக்கலன்னு தோணுதோ அன்னைக்கு இந்த 20 கோடியை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த செக் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், பீரோவில் வச்சிடலாம், லாக்கரில் வச்சுருவோம். நாம் நம்மளுடைய எஃபர்ட்டை போடுவோம். நம்மளுக்கு 20 கோடி இருக்குது, எவ்வளோ முடியுமோ நம்ம உருண்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளில் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வாலிபர் வேலையை ஆரம்பிக்கிறாரு, முயற்சி செய்கிறாரு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ லாஸில் நம்மளுடைய ஓனர் பாஸ் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார், காணாமல் போயிடுவாருன்னு பார்த்தா முன்னை விட இப்போ எந்துவாக இருக்கிறாரு. என்ன காரணம்? அவருடைய எந்துவை பார்த்து மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எந்துவாக ஒர்க் பண்ணுறாங்க.
6 மந்த்லேயே அந்த 20 crores லாஸையும் சரி கட்டுறாரு. மேலும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 crore லாபம் டர்ன் ஓவரில் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இன்னும் அகைன் 6 month ஒர்க் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் முன்ன விட ட்ரிபிள் மடங்கு என்ன ஆகுதுன்னா ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த வாலிபருக்கு அந்த டே வருது, அந்த வயதானவரை போய் சந்திக்க போகக்கூடிய நேரம் வருது. நான் சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லுப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இவர் செக்கு புது செக்லாம் போடல. ஏன்னா அந்த செக்கை யூஸ் பண்ணவே இல்லையா. அந்த செக் இருக்கிற அந்த தைரியத்தில் இவர் உழைக்கிறாரு, உழைச்சி நல்லபடியாகிறாரு. அதே செக் எடுத்துட்டு அந்த முதியவரை பார்க்க போகிறாரு. போய் அங்கே 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு, யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பார்க்கில் வந்து சுற்றி திரியும் போது ஒரு மூலையில் அந்த முதியவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. அவர் வீல் சேரில் இருக்கிறாரு, பின்னாடி அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. இவர் போய் அவர்கிட்ட சந்தோஷமாக ஸ்வீட்டோட போய் அந்த முதியவர்கிட்ட சந்திச்சு, நீங்கள் கொடுத்த பணத்தை யூஸ் பண்ணாமையே அந்த தைரியத்தில் நான் வந்து உங்களால் என்னோட பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணிட்டேன் சார், இந்தாங்க உங்களுக்கு ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு செக்கும் உங்களுடைய செக்கையும் ரிட்டர்ன் பண்ண கொண்டு வந்திருக்கேன்னும் பொழுது அந்த முதியவர் இவரை பார்த்து நீங்கள் யார் தம்பி அப்படின்னு கேட்குறாரு. உங்களை நான் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னு இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா 20 crores, எப்பவுமே கடன் வாங்கினவங்க தான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இவர் கொடுத்தவர் யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இதே டேட்டில் நம்ம இந்த இடத்துல போன வருஷம் அந்த சேர் கிட்ட நம்ம சந்திச்சோமே, அந்த பெஞ்ச் கிட்ட சந்திச்சோமே, அந்த மரத்துக்கிட்ட சந்திச்சோமே எல்லாம் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க ஒய்ஃப் வந்து இந்த வாலிபர்கிட்ட, தம்பி தவறாக எடுத்துக்காதீங்க, என்னுடைய கணவனுக்கு, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் லாஸ் ஆகி கடந்த 10 வருடமாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அவர் இப்படி தான் பார்க்கில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே செக்கில், அந்த செக் இன்வாலிட் செக்கு, அந்த செக்கில் அவருக்கு அக்கௌண்ட் கூட இல்லை, பழைய செக்கில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், எழுதி கொடுத்து அந்த பழைய அக்கௌண்ட்டில் இருந்த செக் அதெல்லாம் இன்வாலிடான செக்கில் போட்டு கொடுத்துருவார் எல்லாருக்கும் அமௌண்ட்டு. எல்லாம் அதை உண்மை நினச்சிட்டு போயிட்டு திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. தவறாக நினச்சிக்காதீங்க, அது வந்து இன்வாலிட் செக். இவர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி தன்னைத்தானே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி ஆக்கிட்டு, தன்னை மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இவர் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொடுத்த இந்த தொந்தரவுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபருக்கு ஷாக் ஆகிடுது. இந்த செக்கை பார்க்குறாரு, அந்த முதியவரை பார்க்குறாரு, இவருக்கு ஷாக் ஆகிடுது. இன்வாலிட் செக்காக நம்மளை இவ்வளோ நாளாக வந்து நம்மளை உந்துதலாக நம்மளை முயற்சிக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அந்த வாலிபரால் எதுவுமே சொல்ல முடியல, அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர்ந்து போயிடுறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் முயற்சி செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். எப்படி அந்த அவருக்கு இன்வாலிட் செக் தான், ஆனால் அந்த 20 கோடின்ற அந்த செக்கோடைய பார்க்கும்பொழுது அவருக்கு தினமும் பார்த்து அதை உந்துதலோட முயற்சி செஞ்சார். ஆனால் எல்லாருக்குமே வாழ்க்கையில் உந்துதல் கிடைக்காது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முயற்சிக்கு ஒரு தூண்டுகோல் உந்துதல் வேணும், ஆனால் கிடைக்குமான்றது சந்தேகம். ஆனால் என்ன மாதிரி இந்த வீடியோக்கள் போடுறாங்க, பல பேர் வந்து இது மாதிரி பேசுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதை தான் நீங்கள் அந்த இன்வாலிட் செக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எங்களுடைய பேச்சுக்களால் இப்போ இந்த வீடியோ கேட்குற நாங்கள் பேசுகிறதுனால இதனால் யூஸ்ன்றது இருக்குமான்றனா நீங்கள் கேட்குறத பொறுத்து தான். இதை கேட்கும் போது பல பேருடைய இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிட்டிங்கன்னா எங்களுடைய பேச்சுகள் தான் அந்த இன்வாலிட் செக் மாதிரி, உங்களுடைய முயற்சி தான் அந்த லாபம் போல். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பிளானிங்கை பற்றி நான் சொல்லுவேன். பிளானிங்க்கும் ஃபெயிலியர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். until then bye from அப்துல் நாசர்.